நண்பர்களே வணக்கம். நல்லதே நடக்கும். நம்ம கடந்த பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 தேதிகள் பிறந்தவர்களை பற்றி பேசிட்டு வந்தோம். அந்த எண்ணில் பிறந்தவங்களை பற்றி. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது 6ஆம் எண்ணில் பிறந்தவர்களை பற்றி பேச போகிறோம். 6ஆம் எண்ணுனா யார் யார் வராங்க? சுக்கிரன் ஆதிக்கம் கொண்டவங்க 6, அதே மாதிரி 15, 24 ஆகிய எண்களில் பிறந்தவர்கள் 6ஆம் எண் கொண்டவர்கள். சுக்கிரனை ஆதிக்கமாக கொண்டவர்கள், பல மொழிகள் தெரிந்தவர்கள், கலை ஞானம் கொண்டவர்கள், தனியா தனக்குன்னு ஒரு தனித்தன்மையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள், இதிகாசம் இந்த புராணங்கள்லாம் இருக்கு பாருங்க, அதை அறிந்தவர்கள், ஒரு மனுஷனை எப்படி சமாளிக்கணும்னு தெரிந்தவர்கள். 6, 15, 24 தெரிந்தவர்கள். ஆடுற மாட்டை ஆடி கறப்பாங்க, பாடுற மாட்டை பாடி கறப்பாங்க, கறக்கக்கூடியவர்களில் வல்லவர்கள், அசையாத மனம், அதையும் அசைத்து அவர்களுடைய சக்தியை வெளிப்படுத்தக்கூடியவர்கள், புகழ் கௌரவம் அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருப்பாங்க, சுய கௌரவத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க, தட்டிட்டோம் அப்படின்னா அவங்க திரும்பி தட்டாமல் விட மாட்டாங்க, கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் போன்ற விஷயங்கள்ல ரொம்ப விரும்பக்கூடியவர்கள், அதாவது எல்லாம் கரெக்டாக முகம் நல்லா இருக்கணும், வசீகரமாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படக்கூடியவர்கள், ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா சந்தோஷத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கவர்கள், அவங்கள யாரும் உதாசீனப்படுத்திடக்கூடாது. இந்த 6, 15, 24 பிறந்தவங்க இவங்களை உதாசீனப்படுத்திடக்கூடாது. உதாசீனத்தை பிடிக்காதவர்களுக்கு, அரசியலில் சாதனை புரிபவர்கள், புகழ் கொள்ளக்கூடியவர்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீக்கமர எல்லா இடத்துலையும் நிறைந்திருப்பவர்கள். கடவுள் தானே நீக்கமர நிறைந்திருப்பார். அதனால இவங்க இந்த தேதியில் பிறந்தவங்களை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது, எப்படியோ பேசிடுவோம். அந்த மாதிரி தான் இந்த தேதியில் உள்ளவர்கள் இருப்பாங்க. மண்ணாசை பொன்னாசை எல்லா ஆசையும் உங்களுக்கு உண்டு, எல்லா ஆசையும் உண்டு, ஆசையெல்லாம் இல்லாமலாம் இல்லை. நிறைய நடிகைகள், அரசியல்வாதிகள், பேச்சாளர்கள் இந்த தேதியில் தான் பிறப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமாக 6, 15, 24 பிறந்தவங்க மாட்டு ஆஸ்பத்திரி, அதை என்ன சொல்லுவாங்க, கால்நடை மருத்துவர்களாக வருவாங்க, விஞ்ஞானிகளாக வருவாங்க, ஆசிரியர்கள் வருவாங்க, மத தலைவர்கள் வருவாங்க, கவிஞர்கள், இது மாதிரிலாம் நிறைய இருக்குங்க. அதில் பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப கௌரவம் அதிகமாக இருப்பாங்க, கௌரவத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சில பேருக்கு இல்லற வாழ்க்கை சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. காரணம் என்னென்னா இவங்களோட தொடர்ந்து பயணம் பண்ணும்போது இவங்களுக்கு சப்போர்ட்டாக பயணம் பண்ணணும். அந்த பயணம் இவங்களுக்கு சப்போர்ட்டாக பண்ணலைன்னா 6, 15, 24 பிறந்தவங்க அந்த வாபஸ் வாங்கிடுவாங்க. அதனால் அதில் அந்த இடத்துல மட்டும்தான் இல்லற வாழ்க்கையில் கொஞ்சம் மைனஸ் ஏற்படுது. அதை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுமாரி ஆடம்பர பொருட்களை ரொம்ப விரும்புகிறவங்க, அழகானவர்கள், கணித திறமை கொண்டவர்கள், சினிமா துறையில் ஒரு பெரிய சாதனை படைப்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா 42 வயசுக்கு பிறகு பெரிய மாற்றமே ஏற்படும். 42க்கு பிறகு அவங்க லைஃபே மாறிடும். 24ல் ஒரு பெரிய சேஞ்சஸ் ஏற்படும். அதுமாரி 24 அந்த வயசு இவங்க பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வருவாங்க. அதுக்கு பிறகு 42க்கு டெஃபினெட்லி பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க. மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவங்க தீர்மானம் பண்ணுறது தான். 15 தேதியில் பிறந்தவங்களும் சரி, 24 பிறந்தவங்களும் சரி, அதே மாதிரி 6ஆம் எண்ணில் பிறந்தவங்களுக்கும் சரி, மன வாழ்க்கை அவங்க தீர்மானம் பண்ணுறது தான். அதே மாதிரி எல்லாத்துலேயும் பிரியம் இருக்கும், எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வருவாங்க, எல்லாமே எதையும் விட முடியாது, எல்லாத்தையும் பார்த்துட்டு வருவாங்க, ஆனால் பார்த்துட்டு வந்துடுவாங்க. அதான் ஒன்றும், எதுக்கும் அடிக்ட் ஆகிட மாட்டாங்க. அதுமாரி பார்த்தீங்கன்னா இவங்களை குரூரமாக யாரும் பார்த்துடக்கூடாது, அவங்களுக்கு பிடிக்காது. நல்ல நண்பர்கள், நல்ல நட்புகள் வச்சுருப்பாங்க. அது நட்பு பார்த்தீங்கன்னா தமக்கு பிடிச்சிருந்தா தான் வைப்பாங்க, இல்லைன்னா வேணாம் விட்டு போயிட்டே இருப்பாங்க. தொழில் சார்ந்தவர்கள், தொழிலில் நல்ல வெற்றியாளர்களாக வருவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உடல் அசதிகள் அதிகமாக வரும். இனிப்பு பிரச்சனைகள் இவங்களுக்கு அதிகமாக வந்துடும். இனிப்பு, சுகர், இது இவங்களை ரொம்ப வாய்ப்படுத்தும். சிறுநீரக பிரச்சனைகள் ஏற்படுத்தும். கிட்னி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. 6, 15, 24 பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் உணவு வகையில் ரொம்ப டயட் இருக்கணும் அவசியம். ஆனால் இருக்க முடியாது, அடிச்சு காலி பண்ணிடுவாங்க, எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டு தட்டிடுவாங்க. அதிலே பல விஷயத்தை இவங்க கஷ்டப்படுவாங்க. அப்போ இந்த 6, 15, 24 பிறந்தவர்கள் ரொம்ப ஞானம் தேர்ச்சி பெற்றவர்கள், ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவர்கள், ஜோதிஷ சாஸ்திரம் தெரிந்தவர்கள். ஜோதிஷ சாஸ்திரத்தை கரெக்டாக பின்பற்றினா இவங்க லைஃப் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். இவங்க பேர் ஒரு பதவி, பேர், புகழ் அடையணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தீர்க்க ஆயுள், அதாவது பார்த்தீங்கன்னா முழுசாக ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு அவங்களோட மரணம் நடக்கும்.
அதுதான் பெரிய விஷயம். எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கலாம். அது ஆண்டவனுடைய அருள் அதிகமாக பெற்றவர்கள், ஏறத்தாழ தூய்மையான எண்ணம் கொண்டவர்கள், ரொம்ப சிறப்பான மனிதர்கள் இந்த 6, 15, 24 பிறந்தவர்கள். சரிங்க, இதெல்லாம் கரெக்டாக தெரியுது, ரைட்டுங்க. இவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு தேதினா என்னங்க அப்படின்னா, நான் சொல்லுவேன் 6, 15, 24 தான் பெஸ்ட்டு. எதை எடுத்தாலும் இவங்களுக்கு அந்த தேதி இவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை இவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 9 கூட்டு எண் 9 வரதெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். 9, 9, 18, 27 இது அவங்களுக்கு ரொம்ப 100% ரொம்ப சக்ஸஸை கொடுக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீடு வாங்கிடுவாங்க, வாகனம் வாங்குவாங்க. முடியாதுங்கிற வார்த்தை இவங்க அகராதியிலேயே இருக்காது. அதை கண்டிப்பாக இந்த 6, 15, 24 பிறந்தவங்க அனுபவிப்பாங்க. அந்த முடியாதுங்கிற வார்த்தை கிடையாது, எல்லாத்தையும் முடிச்சுடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 3, 12, 21, 30 ஆகிய தேதிகள் பிறந்தவங்க ரொம்ப எதிர்ப்பாக இருப்பாங்க. இவங்களுக்கு 3, 12, 21, 30 ஆகிய தேதிகள் இவங்களுக்கு செட் ஆகாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே இவங்க ஒரு விஷயத்தை பிளான் போட்டு சக்ஸஸ் பண்ணால் ஃபெயிலியரே இவங்களுக்கு வராது. அதாவது ஒரு இடத்துல இருக்கிறோம், இதை தான் இவங்க யோசிக்கிறாங்கன்னு தெரியாமல் இவங்க முன்கூட்டியே ஒரு விஷயத்தை யோசிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், இவங்க தான் பெரிய ஆள். அதை இவங்க பயன்படுத்திக்கணும். அதேமாதிரி ஒயிட் கலர், பச்சை கலரு இவங்கெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். கிளிப்பச்சை, ஒயிட் கலர் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீல கலர் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதுமாதிரி ப்ரௌன் கலர் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ப்ரௌன், ப்ளூ அண்டு ஒயிட், க்ரீன். இதுதான் 6, 14, 6, 15, 24 பிறந்தவர்களுக்கு. அது மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் அடைவாங்க. நம்ம வாழ்க்கையில் லாஸ்ட் பீரியட்ஸ் கொஞ்சம் கனமாக இருக்கும். அதனால் அந்த லாஸ்ட் பீரியடுக்கு முன்னாடியே புண்ணியங்கள் நிறையா சேர்த்து வச்சுடணும். அதுமாதிரி பார்த்திங்கன்னா பட்டு மேலே ஒரு ஆசை அதிகமாக இருக்கும். அதுமாதிரி பார்த்திங்கன்னா சிவப்பு கலர், ரோஸ் கலர், ஆரஞ்சு கலர் இவங்களுக்கு வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே சிவப்பு இல்லாமல் அது என்ன சொல்லுவாங்க, ப்ரௌன் கலர் பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சிவப்பு, ரோஸ், ஆரஞ்சு இவங்களுக்கு வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். இவங்க பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான விஷயங்கள் நிறைய உங்கள் லைஃப்பில் நடக்கும். மேக்ஸிமம் எல்லாமே மிராக்கல். அது எப்படி நடக்கும் அப்படின்னா, இவங்க பெரிய அடிபடுவாங்க, அதுக்கு பெற்று வளருவாங்க. 6, 15, 24 உள்ளவங்க ஃபஸ்ட்டு அடிபடுவாங்க. அடிபடுறதுன்னா என்ன, கஷ்டப்படுவாங்க, அப்புறமா வளர்ச்சி, அப்புறம் திருப்பி ஒரு கஷ்டம், திருப்பி வளர்ச்சி. இவங்க உயர உயர பறக்கக்கூடியவர்கள். எத்தனை சிறகுகளை யார் ஒடித்தாலும் உயர பறக்கக்கூடியவர்கள். அப்போ இவங்கெல்லாம் ஜெயிச்சே ஆகணும்னு முடிவு, வைராக்கியசாலிகள். இப்படிப்பட்ட நல்ல உள்ளம் படைத்தவர்கள் 6, 15, 24 பிறந்தவர்கள். இவங்களுக்கு என்ன ராசியில் இவங்க பிறந்தது தான் நல்லா இருக்குங்க, எங்களுக்கு தெரியணும்ல அப்படின்னு ரொம்ப பெஸ்ட்டாக சொல்லப்போனால் ரிஷப ராசியிலே இவர்கள் பிறந்திருந்தால் ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. ரிஷப ராசியிலே பிறந்திருந்தால் சூப்பராக இருப்பாங்க. துலா ராசியிலே பிறந்திருந்தால் ரொம்ப அழகாக இருப்பாங்க. துலா ராசி, ரிஷப ராசி இவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். எந்த ராசியில் இவங்க பிறந்தால் ரொம்ப டஃப்பாக ஜெயிச்சு வரணுங்க அப்படின்னா, சிம்ம ராசியில் இவங்க பிறந்தாங்கன்னா 6, 15, 24 தேதியில் பிறந்தவர்கள் சிம்மராசியில் போய் பிறந்துட்டாங்கன்னா போராடி ஜெயிக்கணும். ஆனால் இந்த ரிஷபத்தையும் துலாத்தையும் தாண்டி இவர்கள் அதிக வெற்றி பெறுபவர்களாக இருப்பாங்க. ஏன்னா போராட்டம்ங்கிறது ஒரு வழி தானே, வலியை சுமந்தவங்க என்றைக்குமே வெற்றி அதிகமாக தானே சுவைப்பாங்க, இதுதானே இயற்கை. அது அப்படி வேற என்னென்ன ராசிக்கு, எந்த ராசிக்கு செட் ஆகாதுங்கன்னா கன்னியா ராசிக்கு செட் ஆகாதுங்க. 6, 14, 15, 6, 15, 24 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் கன்னியாராசியாக இருந்தால் கொஞ்சம் சிரமம். ஏன்னா அவங்க சுக்கிரன் நீசம், பணம் அப்படியே பிச்சுக்கிட்டு போகும், செலவே பணமே சேர்க்கவே முடியாது. இந்த பணம் சேர்க்கறதுங்கிறது கன்னியாராசிக்கு கனவாக போயிடும். இந்த 6ஆம் தேதியில் பிறந்தவங்க, 15ஆம் தேதியில் பிறந்தவங்க, 24ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு. அதே நேரத்தில் வேறு யாரையா இருக்குங்க ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா, ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிறது மீனராசிக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாரை விடையும் டாப்பில் மீனராசி வருவாங்க. 6ஆம் தேதியில் மட்டும் நீங்கள் பிறந்திருந்தீங்க, 15 பிறந்தீங்க, 24 பிறந்தீங்கன்னா செமைய சூட்சமாக விளையாடலாம். அது மீனராசியில் பிறந்திருக்கீங்கன்னா இன்னும் சூட்சமாக நீங்கள் இருக்கலாம். நிறைய சூட்சமும் தெரிந்தவராக நீங்கள் இருக்க முடியும். அதுதான் பெரிய விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் பிறந்தா பெஸ்ட்டாக இருக்கும். ரிஷபம் பெஸ்ட்டுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். மிதுன ராசியில் பிறந்தால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னேன், சிம்மராசியில் பிறந்தால் டபுள் டக்கர் யோகம். ஆனால் போராட்டத்துக்கு டபுள் டக்கரை வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துலா ராசி பெஸ்ட்டாக இருக்கும், விருச்சக ராசி பெஸ்ட்டாக இருக்கும், தனுசு ராசி பெஸ்ட்டாக இருக்கும், மகரம் அண்டு கும்பம் பெஸ்ட்டாக இருக்கும். இதில் மைனஸ் அப்படின்னு சொல்கிறது கன்னியா ராசி. அவங்க கொஞ்சம் போராடிக்கிட்டே இருக்கணும். போராட்டத்துக்கு பிறகு பெரிய வெற்றி பெறுவர்கள் சிம்மராசியாக இருப்பாங்க.
அப்போ 6, 15, 24 பிறந்தவர்களுக்கு எல்லா நேரமும் நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன், சந்தோஷமா இருக்கணும்னா அப்பப்போ அப்டேட்டில் சந்தோஷப்பட்டுங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களா, சந்தோஷப்பட்டுங்க. இட்லி சாப்பிட்றீங்களா, சந்தோஷப்பட்டுங்க. தோசை சாப்பிட்றீங்களா, கடவுளே கிடச்சிருக்கு, சந்தோஷம். அவ்வளோதான். நல்ல தேட்டரில் சூப்பராக ஏசியில் உட்காந்து படம் பார்க்குறீங்களா, கடவுளே நமக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்துறீங்க, அவ்வளோதான், சந்தோஷம். அதுமாதிரி பெரிய தலைவர்களை சந்திக்கிறீங்களா, பெரிய சந்தோஷம். உங்களுக்கு ஒரு பொறுப்பு தேடி வருதா, டக்குன்னு பிடிச்சிங்க, பயப்படாதீங்க, ரொம்ப ஆணவமாக இருங்க, கட்ஸாக இருங்க. 6, 15, 24 அதே நேரத்தில் உங்களோட அன்பானவர்கள்ட்ட அந்த கட்ஸை அப்படியே தூக்கி போட்டுட்டு அப்படியே அன்பில் அரவணைச்சிருங்க. எங்கே போடுவீங்க நீங்கள்? டாப் லெவல். உங்களுடைய அதாவது உங்களுடைய என்ன சொல்லுவாங்க, உங்களுடைய வெற்றி, உங்களுடைய சூத்திரம் எப்படின்னா அன்பானவர்களை நெருக்கமாக பிடிப்பது, அதே நேரத்தில் எதிரிகளை ஓட விரட்டுவது. இதுதான். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, சக்சஸாக வருவீங்க. சரிங்க, உங்கள் இந்த 6, 15, 24 யார் யார் விஐபிகள் பிறந்திருக்காங்க, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் பார்ப்போமா? பாருங்க, இந்த 6ஆம் தேதியில் நிறைய பேர் பிறந்திருக்கிறாங்க. ஃபரூக் மரக்காயர் அவர் 6ஆம் தேதியில் பிறந்திருக்கிறார். அப்புறம் பாருங்க, தத்துவ மேதை ஸ்ரீ அரவிந்தர் அவர் 15ஆம் தேதியில் பிறந்திருக்கிறார். கவியரசர் கண்ணதாசன் பாருங்க உங்களுக்கு 24ஆம் தேதியில் பிறந்திருக்கிறாருங்க. ஆமாங்க. ஆழ்வார் திருமங்கை அவர்கள் 6ஆம் தேதியில் பிறந்திருக்கிறாங்க. அதுமாரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் 6ஆம் தேதியில் பிறந்தவர்கள். அதாவது 6ஆம் தேதி 15, 24 பிறந்தவர்கள் மேக்சிமம் அனுபவிக்கக்கூடியவர்கள், ஒரு விஷயத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள். ரீகன் சொல்லிட்டு அமெரிக்க அதிபர் அவர் 6ஆம் தேதியிலே பிறந்திருக்கிறார். யுத்த கலைஞர் ஒருத்தர் ஜான் டென் அவருங்க அப்படி 6ஆம் தேதியில 15ஆம் தேதியிலே பிறந்திருக்கிறாரு. அதே மாதிரி அலெக்சாண்டர் டுமாஸ் அப்படிங்கிற 24ஆம் தேதியில பிறந்திருக்கிறார். பேரரசர் அக்பர் 24ஆம் தேதியில பிறந்திருக்கிறார். பேரரசர் அக்பர். அறிஞர் அண்ணா அவர்கள் பாருங்க 15ஆம் தேதியில பிறந்திருக்கிறார். CN அண்ணாதுரை அவர்கள். மறைமலை அடிகளார் 15ஆம் தேதியில பிறந்திருக்கிறார். தலாய் லாமா புத்த மதத்தை உள்ளவர் தலாய் லாமா அவர் பாருங்க 6ஆம் தேதியில பிறந்திருக்கிறார். ரவீந்திரநாத் தாகூர் அவர் 6ஆம் தேதியில பிறந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு ஞாபகம் வருது அவர் ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்னு ஒன்று? அதனால அவரும் 6ஆம் தேதியில தான் பிறந்திருக்கிறார். நீரோ மன்னன் 15ஆம் தேதியில பிறந்திருக்கிறார். கர்ம வீரர் காமராஜர் 15ஆம் தேதியில பிறந்திருக்கிறார். பாருங்க, அதாவது கர்ம வீரர் நம்ம முதல்ல நான் சொன்ன பாருங்க, இப்பதான் நான் அதை பார்க்குறேன். அது மாதிரி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் 24ஆம் தேதியிலே பிறந்திருக்கிறார். பண்டிட் மோதிலால் நேரு அவர்கள் 6ஆம் தேதியில பிறந்திருக்கிறார். மாவீரன் நெப்போலியன் அவர்கள் 15ஆம் தேதி. பாருங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது நான் இப்பதான் புரியுது எனக்கு. இப்போ இந்த 6ஆம் தேதி 15, 24 அப்படின்னா காமராஜரை பத்தி பேசும்போது எப்பேற்பட்ட மனுஷன், அதாவது டெல்லியையே தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு கலங்கடிக்கிறார், அதிர விடுறாரு அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ இப்போ அந்த தேதியில் பிறந்தவங்க எல்லாருமே ஏதோ சாதாரணமாக சாப்பிட்டு தூங்குறவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. கிடையாதுங்க. இந்த தேதியில் பிறந்தவங்க சாதிக்க பிறந்தவங்க, மிகப்பெரிய சாதிக்கக்கூடிய திறமை உள்ளவர்கள். நல்ல கவனிங்க. அப்போ இந்த தேதியில் இது வரைக்கும் பிறந்துட்டு நம்ம என்னங்க இப்படி போயிட்டோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், என்ஜாய் பண்ணுறோம் மட்டும் நினச்சிட்டு இருந்தோம். இனிமேல் நமக்குள்ளே ஒரு வைராக்கியம் இருக்குங்க, இந்த வைராக்கியத்தை நம்ம அடைஞ்சே தீரணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணால் இந்த நாள் மட்டும் இல்லை, எல்லா நாளும் உங்களுக்கு பொன்னாளாக அமையும். வாழ்த்துக்கள் அன்பு சகோதர சகோதரி நண்பர்களே. பொதுவாக 6, 15, 24 பிறந்தவர்கள் பெருமாளை நிறைய வழிபாடு பண்ணுங்க. தாய் தந்தையரை வழிபாடு பண்ணுங்க. பெருமாளை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க. முடிஞ்சா வெள்ளிக்கிழமையில சுக்கிர வாரம்னு சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமைய. அந்த வெள்ளிக்கிழமையில உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களுக்காக தவம் பண்ணுங்க. தவம்னா என்னங்க, ஏதாவது ஒன்று பிடிச்சதை நினைச்சிட்டு சிவனேன்னு சப்பலை மட்டிட்டு உட்காந்துட்டு ஒரு ப்ரேயர், எனக்கு இது கட்டச்சே தீரணும் அப்படின்னு பேசுங்க. கடவுள்கிட்ட அப்படி பேசுங்க. திருவல்லிக்கேணியில பார்த்த சாரதின்னு சொல்லுவாங்க. முடிஞ்சா அவரை வழிபாடு பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கையில எப்பேற்பட்ட இடைஞ்சல்கள் வந்தாலும் சிரமங்கள் வந்தாலும் மீண்டு வருவீர்கள். பல இடைஞ்சல்கள் சிரமங்களை பார்த்து வெளியில் வரக்கூடியவர்கள், நிறைய துரோகங்களை பார்க்கக்கூடியவர்களும் இந்த 6, 15, 24 பிறந்தவர்கள். ஒரு காலகட்டத்தில் துரோகமே பழகி கூட போயிடும். போட எனக்கு அவனை பற்றி தான் தெரியும், ஆனாலும் நான் மாற மாட்டேன், நான் இப்படிதான் அப்படின்னு தன் கொள்கையில் வீர தீரமாக இருக்கக்கூடியவர்கள் 6, 15, 24 பிறந்தவர்கள். சகோதர சகோதரி நண்பர்களே, நல்லது என்னைக்குமே நினைக்கிறோம். நம்ம போகிற ரூட் என்றைக்குமே நல்லாவே இருக்கட்டும். மற்றவங்களை பற்றி நமக்கு சிந்தனை வேணாம்.
நமக்கு கெத்து மட்டும்தான் முக்கியம், நமக்கு கீழே எல்லாரும் அடிமையாக இருக்கணும் மட்டும் நம்ம நினைப்போம். அப்போ தான் நம்ம உயர முடியும். அந்த அடிமையாக இருக்கணுங்கிறது எப்படி தெரியுமா? நம்ம எண்ணம் மற்றவங்களுக்கு உதவுவதாக இருக்கணும். அந்த எண்ணத்துக்கு இடைஞ்சலாக யார் வந்தாலும் அவங்கள தூக்கி போடணும். ஏன்னா நம்ம நினைக்கிறது மற்றவங்களுக்கு உதவணும்னு. நாமளே கூட இடைஞ்சலாக வருவோம், அதுதான் நமக்கு பெரிய ஆபத்தாக வரும். அதை விடக்கூடாது. 6, 15, 24 எண்ணில் பிறந்தவர்கள் வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். நாளைய தினம் 7ஆம் தேதியில் பிறந்தவர்களை பற்றி, 25ஆம் தேதியில் பிறந்தவர்களை பற்றி, 16ஆம் தேதியில் பிறந்தவர்களை பற்றி, ஏன் 7ஆம் எண்ணுக்கு அதிபதியானவர்களை பற்றி பார்ப்போம். நாளை சந்திக்கிறேன். நல்லதே நடக்கும்.